வணக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருப்பதாக மதிப்புக்குரிய சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இன்றைக்கு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையம் குறித்து இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இந்த நேரத்தில் சென்னை ஹைகோர்ட் ஒரு அதிரடி தீர்ப்பின் மூலமாக அதை உறுதி செய்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2016 ஆண்டு உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. ஒரு மே 16 நினைக்கிறேன். இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது திருநெல்வேலியில் ராதாபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, இந்த தொகுதியில் திமுகவினுடைய சார்பாக நம்முடைய முன்னாள் சபாநாயகராக இருந்த அப்பாவு அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவினுடைய சார்பாக இன்பதுரை என்று சொல்லக்கூடிய நபர் போட்டியிடுகிறார். இப்போ இந்த இடத்துல திருநெல்வேலியில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் தான் வாக்கு எண்ணிக்கை நடக்குது. இப்போ எல்லாருமே அங்கே போகிறாங்க. போகும்போது என்ன நடக்குதுன்னா, வழக்கமாக முதலில் தபால் ஓட்டுக்கள் தான் எண்ணப்படுவது என்பது வழக்கம். ஆனால் முதல் முறையாக தபால் ஓட்டுக்களை எண்ணாமல் வாக்கு எந்திரங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணப்படுகிறது. அப்போதே அப்பாவும் அவர் கூட சென்ற முகவர்களும் அதை எதிர்க்க தூங்கினார். இது சரியில்லைங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அது தொடர்ந்து நடந்தது. முடிவில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாவு 45 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. இப்போ இதற்கு எதிராக அப்பாவு என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கில் அவர் குறிப்பிட்டிருந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 45 வாக்குகளில் நான் தோற்றிருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் தபால் ஓட்டுக்கள் சரியாக எண்ணப்படவில்லை. இப்போ நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருடைய அவர்களுடைய வழிகாட்டுதல் இருந்த பிறகும் கூட, அதாவது தலைமை ஆசிரியர்களுடைய சான்றிதழ் கொடுத்ததற்கு பிறகும் கூட அது செல்லாது என்று சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தபால் ஓட்டுக்கள் எண்ணவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அப்பாவு. கூடுதலாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, 19, 20, 21 சுற்றுக்கள் ரொம்ப வேகமாக எண்ணி முடிக்கப்பட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம் அப்பாவு சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், 2016 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடியே நரேந்திர மோடி ஜெயலலிதா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். யார் தமிழ்நாட்டில் வெற்றி பெறப் போகிறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. கவுண்டிங் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கவுண்டிங்கினுடைய துவக்கத்திலேயே மோடி ஜெயலலிதா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சி இருந்தது. எப்பா எண்ணியே முடிக்கல, மோடிக்கு எப்படி தெரியும் ஜெயலலிதா வெற்றி வரப்போகிறார்கள் அப்படின்னு? இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோடியினுடைய இந்த வாழ்த்து வந்ததற்கு பிறகு திடுதிடுப்புன்னு அதிமுகவினுடைய எண்ணிக்கை அதிகரித்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக முன்னணி வகிக்கிறது. அந்த நேரத்தில் தான் இந்த ராதாபுரம் தொகுதியில் 19, 20, 21 இந்த தொகுதியில் வேகமாக இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிற இவி மிஷினில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகிறது. இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அப்பாவு இந்த இன்ஜினியரிங் காலேஜில் தபால் ஓட்டுக்கள் எண்ணப்படலை அப்படிங்கிறத காரணம் காட்டி அவர் அங்கே ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபடுகிறார். இப்போ துணை இராணுவமும் காவல்துறையும் சேர்ந்து அவர்களை குண்டு கட்டாக தூக்கி வெளியே வீசுகிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இன்பதுரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறார்கள். இப்போ அப்பாவு ஹைகோர்ட்டுக்கு போகிறார். ஹைகோர்ட்டுக்கு போன அப்பாவை எதிர்த்து இன்பதுரை என்ன பண்ணுறார் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? வாக்குகளை எண்ணலாம், ரீகவுண்டிங் நடத்தலாம், ஆனால் யார் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிக்கிறது. நீங்கள் நல்லா கேட்டுங்க, உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தலையீடு செய்யாமல் இருந்திருந்தது என்றால் அன்றைக்கு முடிவுகள் வேறு மாதிரியாக வந்திருக்கும். சரி, இப்போ நீ எண்ணலாம், ஆனால் முடிவுகளை வெளியிடாத அப்படின்னு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனாலும் அப்பாவு விடுற மாதிரி இல்லை. ஹைகோர்ட்டில் தொடர்ந்து போராடுறார். ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தபால் ஓட்டுக்கள் இருக்கு இல்லையா, இந்த தபால் ஓட்டுக்கள் பதிவுக்கு நடுநிலைமை பள்ளி தலைமை ஆசிரியர் சான்றிதழ் செல்லுமா செல்லாதா, இது மட்டும்தான் எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதான் ஹைகோர்ட் முன்வைத்த மிக முக்கியமான விஷயம். கடைசியில் என்னன்னா, அது செல்லும் என்று சொல்கிறார்கள். இப்போது தபால் ஓட்டுக்கள் எண்ணப்படுகிறது. தபால் ஓட்டுக்கள் எண்ணப்பட்டதனுடைய முடிவில் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, 2016 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் பதிவாகி இருக்கக்கூடிய
தபால் ஓட்டுக்களில் 145 ஓட்டுக்கள் யாருக்கு விழுந்திருக்கிறது அப்படின்னா அது அப்பாவு அவர்களுக்கு விழுந்திருக்கிறது. இன்பதுரைக்கு ஒரே ஒரு ஓட்டு மட்டும்தான் விழுந்திருக்கிறது. 43 வாக்குகள் செல்லாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ராதாபுரம் தொகுதியில் 2016 சட்டமன்ற தேர்தல் நடந்த தேர்தலில் வெற்றி என்பது அப்பாவு என்று அதிரடி தீர்ப்பை மதிப்புக்குரிய உயர் நீதிமன்றம் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. இப்போது எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தேகம் வரும், ஏப்பா உச்ச நீதிமன்றம் ஏன் எண்ணலாம் ஆனால் ரிசல்ட்டை வெளியே விடக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியலையே. சரி, 2016 நடந்த தேர்தல் இவ்வளவு காலம் எதுக்கு இழுத்தடிக்கணும்? அதாவது காலம் தாழ்ந்து கிடைக்கக்கூடிய நீதி அநீதிக்கு சமம் இல்லையா? இன்றைக்கு ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கலாம், அப்பாவு தான் அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார், இன்பதுரை அவர் வெற்றி பெறலை. இந்த அரசினுடைய மிக முக்கியமான கோப்புகளில் எல்லாத்துலேயுமே இந்த அப்பாவுடைய பெயர் தான் இடம்பெற வேண்டும், அவருக்கு இன்பதுரைக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஓய்வூதியம் கட்டு, எம்எல்ஏ ஆனதே செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வருடங்கள் எத்தனை ஆகியிருக்கிறது? 2016 நடந்த தேர்தலுக்கு இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், இவிஎம் மோசடி தொடர்பாக, தேர்தல் ஆணையத்தின் மோசடி தொடர்பாக எவ்வளவு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆனால் எல்லா வழக்குகளுமே காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அப்போ நமக்கு என்ன? நமக்கு நீதி வழங்க வேண்டிய நீதிமன்றங்களிலே இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது நம்ம எல்லாம் என்ன செய்கிறதுங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அப்பாவு உறுதியாக நின்று அவர் கடைசி வரைக்கும் போராடியதால் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்போ இவிஎம் மூலமாக, தேர்தல் ஆணையம் மூலமாக மோசடி செய்து வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கக்கூடியதற்கான சான்று இன்றைக்கு நடந்திருக்கிறது. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? இப்போ நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்லையுமே மிகப்பெரிய அளவிலான சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது, இந்திய மக்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கம் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் நடைபெற்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான மோசடி நடந்திருக்கிறது என்பதை இந்திய மக்கள் நம்புகிறார்கள். அப்போ அதற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதத்திலான ஒரு தீர்ப்பு ஹைகோர்ட்டு கொடுத்துருக்கு. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகிறது? தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு தவறானது, அது ஒரு மிகப்பெரிய மோசடி, நீங்கள் அறிவித்த நபருடைய வெற்றி செல்லாது, அப்பாவினுடைய வெற்றி தான் செல்லும் என்று ஹைகோர்ட் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகிறது? தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்ய போகிறார்கள்? அப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய முறைகேடுகள், மோசடிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவிஎம்ஐ தடை செய்ய மாட்டார்களாம், தேர்தல் ஆணையத்திற்கு அதிகபட்ச அதிகாரத்தை கொடுப்பார்களாம், தேர்தல் ஆணையத்தை யாரும் கேள்வி எடுக்க முடியாதாம், மோசடி செய்திருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களின் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாதாம். என்னப்பா நடக்குதுங்க? யாருக்கிட்ட பேசுறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.